ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி வெளியில் கோயிலுக்கு வந்திருக்கேன். இவங்க எங்களோட குலதெய்வம் திருப்பூரில். எங்கள் குலதெய்வம் திருவாரூர் பக்கம் இருக்குது. இங்கே அங்காளம்மன் கோயிலுக்கு வந்தேன். அங்காளம்மன் கோயிலுக்கு வரையில் இது இங்கே மகாமுனீஸ்வரர் இருக்கார். இவர் தான் எங்கள் குலதெய்வம். நான் ரொம்ப ஏங்கி தவிச்சது, எங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு தெரியலை. என்னால் திருவாரூர் போக முடியாது. போக முடியாதுன்னு இல்லை, எனக்கு அது என்னமோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அங்கே என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தவருக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் எங்கள் குலதெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் ஏங்கியிருக்கேன். நிறைய டைம் ஏங்கியிருக்கேன். நம்ம எத்தனை சாமிகளை கும்பிட்டாலும் நம்ம குலதெய்வம் நம்மளுக்கு பக்கத்தில் இருந்தால் தான் நம்ம எந்த இதையும் ஜெயிக்க முடியும், வெற்றி அடைய முடியும். நான் எப்படி போகணும், அவங்க எங்கே இருக்காங்க, திருவாரூரில் எந்த பக்கம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் தற்சமயமாக இங்கே அங்காளம்மன் கோயிலில் ஒரு சின்ன கல்யாணம் நடந்துச்சு. அவங்க லவ் மேரேஜ். அந்த கல்யாணத்துக்காக என்னை கூப்பிட்ருந்தாங்க. நான் அதை வீடியோ போட விரும்பலை. ஏன்னா அவங்க லவ் மேரேஜ் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் எதுவும் பிரச்சனை வரும், அதனால நான் அவங்கள வச்சு வீடியோ போட விரும்பலை. கல்யாணம்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க. இப்போ நான் எங்களுடைய குலதெய்வத்துட்டு நின்று நான் உங்களுக்கு போடுறேன். இவங்க தான் எங்கள் குலதெய்வம். இவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு தான் நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருக்கேன். இன்றைக்கி நான் கேட்காமலே நீ வாமா அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன். இவங்களுக்கு தண்ணி ஊற்றுனேன். தண்ணி ஊற்றிட்டு சாமி காலையெல்லாம் பூ வச்சேன், சாமி கும்பிட்டேன். எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது. எல்லோரும் மகாமுனிக்கிட்ட எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிங்க. அவர் கேட்டதை கொடுப்பவர். நம்ம குலதெய்வம். இதில் எத்தனை பேருக்கு உங்கள் குலதெய்வம்னு சொல்லி, மகாமுனி எத்தனை பேருக்கு உங்கள் குலதெய்வம்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. ஓகேப்பா. உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி. இப்போ இதை போட மாட்டேன், இப்போதைக்கு போட மாட்டேன். சாயந்தரம் தான் உங்களுக்கு விடுவேன். இப்போ சரியாக மணி 10-11 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு 5 மணிக்கெல்லாம் நான் அப்லோட் கொடுத்துட்றேன். அது என்ன ஆகுது அப்படின்னா, நெட்டு பிரச்சனைனால ரொம்ப ஸ்லோவாக 7 மணி 8 மணி ஆயிடுது. ஆனால் கரெக்டாக நான் 5 to 6 மணி வீடியோ போடணும். நான் அந்த டயத்துக்கு நான் அப்லோட் கொடுத்துட்றேன். கொடுத்தாலும் அது ஓகே ஆகாமல் 7 மணி 8 மணி ஆயிடுது. சரி, நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துடலாம், 4:30க்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு 4:30க்கு கொடுத்தோம்னா டக்குன்னு உடனே ஓகே ஆயிடுது. அதனால நான் என்னை கொஞ்சம் டைம் முன்ன பின்ன வந்தால் யூடியூப்காரவங்க என்னை மன்னிச்சிருங்க. இது என்னுடைய தப்பு இல்லை. யூடியூப்பில் நெட்டு பிரச்சனையாக இருக்குது. அதனால நான் கரெக்டாக 5 to 6 போடணும்னு சொல்லி போடுறேன். அது லேட் ஆகிடுது. இன்றைக்கி நான் முடிஞ்ச வரைக்கும் நான் 5 மணிக்கு போட்டுருவேன். ஓகே பாய். உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி. இன்றும் என்றும் என்றென்றும். எனக்கு ஸ்டிக்கு வாங்கி கொடுத்த அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியே சொல்லிக்கிறேன். அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு விளம்பரம் வேண்டாமா, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க பேரெல்லாம் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க பேரை நான் சொல்லலை. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்க புள்ள குட்டி குழந்தை குட்டி எல்லாரோடையும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் மனசார வேண்டிக்கிறேன். எங்கள் மகாமுனிக்கிட்டையும் வேண்டிக்கிறேன். இதில் உங்கள் மகாமுனி எத்தனை பேருக்கு குலதெய்வம்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வெள்ளைக்கணையும் அழுத்திடுங்க. ஓகே பாய்.